முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியிலேன்னு சொல்றாரு. நாங்கள் மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நாங்கள் சென்சஸே கேட்கல, நாங்கள் கேட்டது சர்வே. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் எல்லாம் சர்வே தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வே பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது, பிரதமருக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும். உங்களுக்கு சாதி பேரை பிடிக்கலன்னா இல்லை, அப்படி சர்வே எடுக்கும்போது அந்த சர்வேயோட அடிப்படையில் உள்ஒதுக்கீடுகள் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்குதா? நிச்சயமா உறுதியா இருக்கு. நீங்க கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, ஏன்னா சென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மத்திய அரசோட ஒரு அதிகாரம். உதாரணம் நான் சொல்றேன். கர்நாடகாவில் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன் மேன் கமிஷன், ஒரு ஓய்வு நீதியரசர் வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. சர்வே தான், சென்சஸ் கிடையாது, சர்வே நடத்தி அங்கே கண்டுபிடிச்சி அதில் வந்து அமைச்சர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. 165 நாளில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு அது வந்து அமைச்சரவையில் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கர்நாடகாவில் 17% எஸ்சி ரிசர்வேஷனை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. 6%, 6%, 5%. இது நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன டேட்டா வேணும், அது மத்திய அரசோ மாநில அரசோ, நமக்கு டேட்டா இருக்குது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா, அப்போ இந்த டேட்டா வந்து கான்ஸ்டிடியூஷனலி செல்லுபடியாகக்கூடிய ஒரு விஷயம் தான். உறுதியா அதை ஏன் செய்யல அப்படின்னு அது இன்னொரு படி நான் சொல்றேன். கர்நாடகா உயர் நீதிமன்றம் போன மாசம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு மட்டுமில்ல, மாநில அரசுகளுக்கும் உரிமை இருக்கிறது. ஸோ ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகாவே தீர்ப்பாக கொடுத்துருக்குறாங்க.